ஸோ இப்போ நம்ம K-மேப் யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 2 வேரியபிள்ஸ். அப்போ 2 to the power 2 equal to 4 செல்ஸ். நமக்கு டோட்டலாக 4 செல்ஸ் இங்கே இருக்குது. 2 வேரியபிள்ஸ். இங்கே ஏபியை நம்ம சேஞ்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம், பிஏன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஏபி பார்ங்கிற செல் எங்கே இருக்குது? ஏபி பார்னா ஏக்கு வந்து 1 இருக்கணும், பிக்கு வந்து 0 இருக்கணும். இங்கே ஏக்கு வந்து 1, பிக்கு 0 இருக்கிற பிளேஸ் இது தான். அப்போ அது எங்கே இருக்கோ அங்கே நம்ம 1ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிடணும். ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பார் பி பார். அப்போ ஏவும் 0, பியும் 0. அது எந்த பிளேஸு? இங்கே தான் வந்து நமக்கு ஏவும் 0 இருக்குது, பியும் 0 இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேஸில் நம்ம 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கிடச்சிருக்கிற 1 எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி அதை பேர் பண்ணணும். இங்கே நமக்கு 2 1s கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2 1ஸை ஜாயின் பண்ணி நம்ம பேர் பண்ணணும். ஓகே, இப்படி பேர் பண்ணிவிட்டு இதிலேருந்து தான் நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுதணும். இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணணும். அது என்னன்னா, இப்போ இங்கே ஏ இருக்கு இல்லையா, இங்கே ஏ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1ஆக சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது காம்ப்ளிமெண்ட் ஃபார்மாக சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம இக்னோர் பண்ணிடணும். இங்கே வந்து ஏக்கு பார்த்தீங்கன்னா இந்த 0th ரோலையும் 1 இருக்குது, இந்த 1ன்னு இருக்கிற பிளேஸ்லேயும் 1 இருக்குது இல்லையா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 0லேருந்து 1ஆக காம்ப்ளிமெண்ட் ஃபார்மாக மாறி இருந்ததுன்னா நம்ம ஏவை வந்து இக்னோர் பண்ணிடணும். அதுவே பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் மட்டும்தான் இருக்குது, இங்கே 1 கிடையாது. இப்போ பி இந்த பிளேஸில் மட்டும்தான் இருக்குது, அது 0 வேல்யூ மட்டும்தான் இருக்குது, அது காம்ப்ளிமெண்ட் ஆகலை. அப்படி இருந்ததுன்னா அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ பியோட வேல்யூ என்ன? பிக்கு இங்கே என்ன வேல்யூ இருக்குது? 0. அப்போ வந்து பி பார், இந்த ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி பார் ஈக்குவல் டு, இதுக்கு நமக்கு கிடைச்ச சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன் பி பார். இது இன்னொரு தடவையும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. வெரி வெரி சிம்பிள் கண்ணா. நமக்கு வந்து கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி பார். அது வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ 2 to the power 2னா 4 செல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். 4 செல்ஸ் இங்கே வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 0th பிளேஸ், இது 1, இது 2. இங்கே வந்து பார்த்தா இது நமக்கு ஏ, இது பி, இது 0 1, இது 0 1. இப்போ ஏபி பார் நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ வந்து 0வாக இருக்கணும், ஏ வந்து 1ஆக இருக்கணும், பி வந்து 0வாக இருக்கணும். ஏ பி பார். அப்போ அங்கே 1ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு ஏ பார் பி பார் ரெண்டுமே 0, ஏவும் 0 பியும் 0. இப்படி கிடைச்ச 1ஐ வந்து நம்ம பேர் பண்ணணும். பேர் பண்ணும்போது ஏவை வந்து செக் பண்ணணும். ஏ வந்து 0லேருந்து 1ஆக காம்ப்ளிமெண்ட்டாக மாறி இருக்கு. இங்கே இந்த ரோலையும் 1 இருக்குது, இந்த ரோலையும் 1 இருக்குது. அப்போ இதை செக் பண்ணுறோம், இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ அதை இக்னோர் பண்ணிடணும். ஆனால் பிக்கு வந்து இங்கே 0 மட்டும்தான் இருக்குது, அது காம்ப்ளிமெண்ட் ஃபார்முக்கு மாறலை. 0லேருந்து 1ஆவோ 1லேருந்து 0வாவோ மாறலை. சப்போஸ் இங்கே 1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம இதை பேர் பண்ணியிருந்தோம்னா அப்போ இது காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு இதை இக்னோர் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இது மட்டும் தான் இக்னோர் பண்ணுறோம். அப்போது நம்ம இங்கேருந்து பி பாரை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். அப்போ இது இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி பார். இதுதான் நம்மளோட ஆன்சர்.